சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் வந்தால் அதை ரசிக்கிறதுக்காக ஒரு தனி ரசிகர்கள் வட்டமே இருக்குது. ஆனால் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, படம் கண்டிப்பாக சஸ்பென்ஸாக இருக்கணும், கண்டிப்பாக த்ரில்லராக இருக்கணும். சும்மா பேருக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஏதோ ஒரு மேம்போக்கா ஒரு காமெடி கலாட்டா படத்தை எடுத்து வச்சாக்க அதுக்கு ரசிகர்கள்ட்ட வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் வந்திருக்கு. அதுக்கு பேர் ரைட்டு. படத்துக்கு டைட்டில் ரைட்டுன்னு வச்சுட்டு ஸ்கிரிப்டை ரைட்டாக எழுதினதான் அதுக்கு மக்கள் ரைட்டு போட்டு பாஸ் மார்க் கொடுப்பாங்க. இந்த படத்தோட இயக்குனர் சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஸ்கிரிப்டை எழுதிப்பார் போல் இருக்கு. படம் தொடங்கும் போது இது ஒரு 11வது படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் பெருசாக ஆர்வம் இல்லாமல் உட்காடுறோம். ஆனால் படத்தோட காட்சி கொஞ்சம் நகர்ந்த பிறகு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் புரிய ஆரம்பிக்குது. போக போக அந்த ஆர்வம் ரொம்பவே அதிகமாகிடுது. படத்தோட கதை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, அருண் பாண்டியன் தன்னோட மகனை காணலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. அங்கே ரைட்டராக மூணாறு ரமேஷ் இருக்காரு. அவர் அருண் பாண்டியன்கிட்ட ஏடகுடமாக பேசி துரத்தி அனுப்ப தான் பார்க்குறாரு. ஒரு வழியாக அருண் பாண்டியன் கொஞ்சம் கண்டிப்பாக கேட்டப்புறம் சரி புகாரை எழுதி கொடுத்துட்டு போ, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு புகாரை வாங்கிக்கிறாரு. அருண் பாண்டியன் அப்படி வெளியில் போன உடனே அந்த புகார் பேப்பரில் வடையை மடித்து அதில் எண்ணெயை கசிக்கிட்டு புகார் பேப்பரை தூக்கி தூரம் போட்டுறாரு. இந்த நேரத்தில் அந்த போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிற அக்ஷரா ரெட்டி தன்னோட திருமணத்துக்கான பத்திரிகை கொடுக்க வராங்க. அப்போ எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னடா அப்படின்னா, ஒரு மர்ம ஆசாமி இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே நான் பாம்பு வச்சுருக்கேன், யாராவது ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகணும்னு நினச்சாக்க பாம்பு வெடித்து போலீஸ் ஸ்டேஷனே தரமட்டமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுக்கிறான். முதல்ல அதை ஏதோ ஒரு மிரட்டல் நினச்சாக்கா உண்மையிலேயே அது நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சு போக பார்க்குறான். திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து வெடிகுண்டு வெடிக்குது. அப்புறம் தான் அந்த மிரட்டல் ஆசாமி உண்மையாக தான் மிரட்டல் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கப்புறம் படம் சூடு பிடிக்க ஆரம்பித்து கிளைமாக்ஸ் வர அனல் பறக்க காட்சிகள் செல்லுது. போகிற போக்கில் ஒரு நீதிபதியையும் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு கேஸை விசாரிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நடக்குமோ நடக்காதோ, ஆனால் இந்த படத்தில் நடந்திருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமாகவே படமாக்கியிருக்காங்க. சீன் பை சீன் எப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ரொம்பவே தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருப்பார் போல் இருக்கு. அதனால முக்கால்வாசி படவர்களும் யாரா உண்மையான கல்பிரிட், அதாவது யாரா உண்மையாக குண்டு வச்ச ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. 2 பேர் மேலே சந்தேகம் வந்தாலும் அதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் தான் மறுபடியும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு இன்ட்டை மட்டும் டைரக்டர் ஒரு காட்சியில் கொடுக்குறாரு. ஆனால் அதுதான் வெடிகுண்டு விஷயத்துக்கு காரணமா அப்படின்றத யூகிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே நேக்கா பண்ணியிருக்காரு இயக்குனர். படத்தில் ரொம்ப அனுபவம் வாய்ந்த நடிகர்கள் தான் நடிச்சிருக்காங்க. நட்டி என்ற நட்ராஜ், அருண் பாண்டியன், மூணார் ரமேஷ் இப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாக பலர் நடிச்சிருக்காங்க. அவங்களோட புதுமுக நடிகையாக என்ட்ராகியிருக்காங்க அக்ஷரா ரெட்டி. இவங்க ஏற்கனவே கமல்ஹாசன் நடத்தின பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசப்பட்டவங்க தான். முதன்முறையாக இந்த படம் மூலம் அவங்க நடிகையாக அறிமுகம் இருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸு போடாமையே சேலை கட்டிக்கிட்டு அவங்க பார்க்குற போலீஸ் வேலை கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரைட்டர்கிட்ட மிரட்டி பேசுகிறதும் அருண் பாண்டியன் எச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே நடிக்கிறதால அவங்களோட கதாபாத்திரம் கொஞ்சம் மனசில் நிற்குது. அருண் பாண்டியன் அப்பாவித்தனமாக நடிச்சிருக்காரு. ஆனால் அவருக்குள்ள இன்னொரு முகம் இருக்குது அப்படின்றது இடைவேளைக்கு அப்புறம் தான் தெரியுது. இன்னும் சில பேர் காமெடியாக நடிச்சிருக்காங்க. இளம் காதல் ஜோடியாக ஆதித்யா, யுவினா நடிச்சிருக்காங்க. இந்த காதல் ஜோடி தான் கதைக்கு ரொம்ப முக்கியமாக பயன்பட்டுருக்காங்க. எதுக்காக அவங்க பயன்பட்டாங்க அப்படின்றத படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. திருமால் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. குணா சுப்பிரமணியன் இசையமைச்சிருக்காரு. எம் பத்மேஷ் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவாளரும் இசையமைப்பாளரும் ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு தங்களோட கைங்கரியத்தை நல்லாவே செஞ்சு முடிச்சிருக்காங்க. ரைட்டு படத்தை பொறுத்தவரையிலும் ஆர்டிஸ்ட் வேல்யூ கம்மியாக இருந்தாலும் கதையும் ஸ்கிரிப்டும் வெயிட்டாக இருக்கிறதால படம் பார்க்குறதுக்கும் கொடுத்த காசுக்கும் திருப்தியை தரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.